ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் திருக்கோவில்களில் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணியில் அமைச்சர் சேகர் பாபுவும், ராணிப்பேட்டையில் தமிழிசை சவுந்தரராஜனும் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காவடி எடுத்து ஆடல் பாடலுடன் கோவிலுக்கு வந்த நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேவேளையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு படி வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்கள் வந்து செல்ல ஏதுவாக 560 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வே சார்பில் 3 சிறப்புகள் அரக்கோணம் திருத்தணி இடையே இயக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு மூலவருக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கணவர் சவுந்தரராஜனுடன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். யார் ஒரு நிமிஷம் இருங்க சார். மேடம் மகாகணபதி பார்க்க போயிடலாம் மேடம்.